சொல்லி இருந்தேன். நீங்கள்லாம் யாரா? ஆதி ஆகமத்துல பார்த்தா தேவ சாயல்ல உண்டாகும். ஹல்லேலூயா. சங்கீதத்துல சொல்லும் போது ஆசாப் சொல்றாரு என்னன்னு, நீங்கள்லாம் தேவர்கள், நாமெல்லாம் குட்டி தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர்ன்ற மாதிரி தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்மளை என்ன அர்த்தத்துல வேதம் சொல்லுகிறது? நீங்கள் எல்லாரும் தேவர்கள். நானா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் தேவர்கள், தேவ சாயல் இருக்கிறவர்கள். அதனாலதான் உங்ககிட்ட அவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் பவரையும் கடவுள் ஏன் கொடுக்குறாருன்னா இதுதான். ஒரு தூதனால சொல்ல முடியாது, ஒரு தூதனால இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அதிகாரமா கட்டளையிட முடியாது. அதனால தான் பாருங்க, தேவன் மனுஷனுக்கு அவர் சாயல்ல வச்சதுனால தான் மனுஷன் என்ன யோசிக்கிறான்னா அது நடக்குது. மனுஷன் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறானா அப்படி நடக்குது. அவன் பாவம் செய்யணும்னு நினைக்கிறானா அது நடக்குது. அவன் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறானா அது நடக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய அறிவு புத்தி அவனுக்கு தேவன் வைத்து தான் படைத்திருக்கிறார். எல்லா ஆற்றலும் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நம்மளை தேவர்கள் என்று சொல்லப்படுற அளவுக்கு தேவன் நம்மளை அவர் சாயல்ல நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இப்போ நாம் என்ன நினைச்சோம்? மண்ணு, தூசி, நான் குப்பை, நான் ஒரு புழுதி, நான் ஒரு சாம்பிள்ன்றோம். அதெல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் யார் சொன்னான்னா, பாவம் செய்து தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு வேதனைப்பட்டவர்கள் புழுதியிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தினார்கள். அப்போ அவர் சொல்றார், நாங்கள் சாம்பலுக்கு அடையாளம், மண்ணுக்கு புழுதிக்கு அடையாளன்ற. ஏன்னா பாவம் செஞ்சவன் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்னால அர்ப்பணிக்கிறது அதை அப்படி காட்டுகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவர்களைப் போல இருக்கிறோம், தேவ சாயல்ல இருக்கிறோம், தேவர்களா இருக்கிறோம் என்று இன்னும் அருமையா யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறார் பாரு. புதிய ஏற்பாட்டுல யோவான்ற புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 33 to 35 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யோவான் புதிய ஏற்பாட்டுல யோவான் 10:33 to 35 வரைக்கும். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் இல்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். பாருங்க, இங்க ஒரு இடத்துல ஆண்டவரை இயேசுவை கல்லெறிச்சு சாகடிகளான்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கையில கல் எடுத்துட்டாங்க. கல்லெறிச்சு இவரை கல்லெறிஞ்சு கொண்டுடலான்னு சொல்லி. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறேன்னா, உங்ககிட்ட நான் இருக்கும்போது நிறைய நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன், எந்த நல்ல காரியத்தின் நிமித்தமா என் மேல கல்லடிக்க தீர்மானம் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கன்ற. அப்போ அவங்க சொல்றாங்க, நல்ல காரியத்தின் நிமித்தமா உன் மேல கல்லடிக்கல சார், நீ மனுஷனா இருக்க தேவன் என்று எப்படி சொல்ற? அந்த தேவ தூஷணை நீ சொன்னதுனால உன் மேல கல்லடி. இவர் அங்க கடவுள்ன்ற. அப்ப அவங்களுக்கு என்ன கோவம்? நீ மனுஷனா தானே இருக்கிற, உங்க அம்மா மரியாளாச்சு, உங்க அப்பா யோசிப்பாச்சு, உன் சகோதரன் சகோதரி எல்லாம் இங்க இருக்காங்களே, எல்லாம் எங்க மத்தியில அவங்கள நாங்க பார்த்துருக்கோமே, அப்படி நீ ஒரு மனுஷனா இருக்க, நீ எப்படி உன்னை கடவுள் என்று சொல்ற? அதனால தான் கல் எடுக்கிறோம் அடிக்கிறதுக்கு. இவர் கேட்கிறாரு, நான் எவ்வளவு நல்லது செஞ்சுக்கிறேன், எந்த நல்ல காரியத்தால என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற. நல்ல காரியத்தினால இல்லை சார் உங்களை அடிக்கல, நீ தேவ தூஷணம் சொன்ன பார், நீ மனுஷனா இருக்க தேவன் என்று சொன்னீங்க, அதனாலதான் உன்னை கல் அடிக்கிறன்ற. அதுக்கு அவரு என்ன கவுண்டர் கொடுக்குறாரு பாருங்க, கீழே வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்றும் நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அழகா கோட் பண்றார், அழகா கோட், அவங்களுக்கு புரிய முடியும் சொல்றாரு. அழகா எந்த வாசனத்தை கோட் பண்ணா, சங்கீதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, ஏசாயால இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு அழகா கோட் பண்ணி காட்டுறாரு. என்ன கோட் பண்ணி காட்டுறாருன்றாக்கா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? பைபிள்ல படிச்சது இல்லையான்னு கேட்கிறாரு. பைபிள்ல முன்ன படிக்கலையாடா நீ? அதுல நான் தேவர்கள் என்று எழுதியிருக்கிறத, உங்களை தான் தேவர்கள் சொல்லி இருக்குதே, நீ படிச்சது இல்லையா அப்படின்னு. அப்ப அவனுக்கு அந்த அப்படியா இருக்குது பைபிள்ல அப்படின்னா, அப்பதான் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது இருக்குமா, நம்ம தான் படிக்காத விட்டோமா அப்படின்ற, பைபிள் இருக்குது இப்படியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறதா இருக்கிறது. இன்னொரு வாட்டி வாசிங்க.
நல்ல சத்தமா வாசிங்க. தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்கிறது. அப்ப வேத வசனத்தை ஒருத்தன் பெற்றுக்கொண்டானா அவன் தேவர்கள் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வேத சத்தியத்தை ஒருத்தன் பெற்றுக்கொள்றான், விசுவாசிக்கிறான், அதை ஏற்றுக்கொள்றான், அதன்படி வாழ்றானா அவன் குட்டி தேவன் தான். அதனால தான் அவன் வார்த்தையில் இருக்குது, அவன் சொன்னபடி ஆகுது. இயேசு சொன்னபடி ஆகுதுன்னா அவரை விசுவாசிக்கிறோம், சொன்னபடி ஆகுது. இயேசு உயிர் தெழுந்தார்னா நாமளும் உயிர் தெழுவோன்றதுதான் அதோடைய அர்த்தம். அல்லேலூயா. அவர் எப்படி மரணத்தை ஜெயித்து எழுந்தாரோ அதே போலதான் நம்மளுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நாமளும் ஒரு நாள் வரும் பொழுது மரணத்தை ஜெயித்து எழும்போம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போவோம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நாமளும் உயிர் தெழுவோம். அவரை போல அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் என்று தேவ மனிதன் சொல்றார். அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்போமா? எப்படி பார்ப்போமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல, அவர் எப்படி படைத்தாரோ அதே போல, அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ நம்மளை அவரை போலவே இருக்க போகிறோம். நம்மள ஒரு குட்டி தேவர்களாவே வேதம் தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. அழகா சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இதை மறந்துடுறோம். இதை மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ஒரு பாவி ஆண்டவரை, நான் ஒரு தூசி ஆண்டவரை, நான் ஒரு வேஸ்ட் ஆண்டவரை, நான் ஒரு அது ஆண்டவரை, இது ஆண்டவரை, இப்படி சொல்ற ஆள் யாருன்னா பாவம் செஞ்சவன் தான் சொல்லணும். அவன் தான் தன்னை தாழ்த்தணும், அவன் தான் ஆண்டவருக்கு முன்னால மண்டிடணும், அவன் தான் அர்ப்பணிக்கணும், அவன் தான் ஒப்புரவாகணும். அவன் சொல்ற வார்த்தை தான் அது. ஒரு தூசியும் மண்ணும் புழுதியுமா இருக்கிற என்ன இன்னைக்கு கருணை காட்டியிருக்கிறே, கிருபையா என்னை நேசித்திருக்கிறே, என்னை அழிக்காம சாகடிக்காம என்னை இன்னும் கூட உயிரோட வச்சுக்கிறே அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தாழ்த்தணும். ஆனா அப்படி செய்யாதவன் என்ன பண்ணோம்? ஆண்டவர் போல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேல அதிகாரம் உடையவனாமா, அதிகாரம் உடையவனா, எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவனா, ஆதியாகமத்தில் படித்தது போல எல்லாத்தையும் ஆளுகை. அப்போ என்னன்னா மரணமும் ஜீவனும் வாயில வச்சிட்டார், வார்த்தையில வச்சிட்டார், நாக்கில் வச்சுட்டார். அப்போ நீ என்ன சொல்றியோ அதன்படி தான் ஆகும். ஐயோ என்னால் முடியாதுன்னா முடியவே முடியாது. இல்லை முடியும் சார், பண்ணிடுவேன் சார், வந்துடுவேன் சார், நான் மேலே வந்துடுவேன் சார், வந்துடுவேன். இல்லை இல்லையா? ஒரு அம்மா பாரு, நான் செத்துருவேன் தற்கொலையே அது வாயில வந்துனுங்குது. ஒரு நாள் தூக்கில் தொங்கி போயிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க குயோ முருன்னு அடிச்சுன்னு அழுகுறாங்க. என்ன சொன்னா, எப்போ பாரு இது வாயில வந்துக்கின்னு இருக்கும் சார் வார்த்தை. நான் இருக்க மாட்டேன், செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், தற்கொலை பண்ணிப்பேன், இப்படியே சொல்லிக்கினே இருந்தது சார். சொல்லிக்கினே இருந்து ஒரு நாள் போட்டுக்கிச்சு சார், தூக்கி யாரும் இல்லாத நேரத்தில் பார்த்து போட்டுக்கிச்சு சார் அப்படின்னு ஒரே அழ அவங்க வீட்டில் இருக்குது. அதுதான் நம்ம சொல்ல அதுபடி நடக்கும். ஒருத்தர் சொன்னார், இல்லை வீடு வாங்குவேன் சார், இடம் வாங்குவேன் சார். சொல்ல இடம் வாங்கிட்டேன், வீடம் கட்டுறேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்னங்க இருக்குது? அதான் மரணமோ ஜீவனோ நாட்டில் இருக்குது. நம்ம அதை எதை சொல்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, எதில் ஆசைப்படுறோமோ அது நடக்குது. அப்போ ஏன் நீ முடியாது, நடக்காது இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நடக்கும், முடியும், வருவேன், நானும் வருவேன், மேலே வருவேன் அப்படி ஏன் நினைக்க மாட்டேன்? நேற்று கூட பாரு, 11 மணிக்கு ஒரு அம்மா வராங்க ஜோம் பண்ணி. 11 மணிக்கு அவன் ஃபேமிலியாக வராங்க. நைட்டு 11 மணிக்கு ஃபேமிலியாக சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்னபடியே இன்னைக்கு நான் ஒரு டைம் அவங்களுக்கு எப்போல்லாம் இங்கே நிற்கிறாங்களோ அவங்க அழுதுன்னே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன். நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, நான் சொன்னேன், அம்மா நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாயின்னு வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற போதுமா? அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க, இவ்வளோ கடங்குது, நான் கடன் கொடுக்குற அளவுக்கு ஆக போகிறேன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. நேற்று நைட்டுங்க 11 மணி ராத்திரிங்க ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்களுக்கு நான் இங்கே வரும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணி அனுப்புவேன். என்ன அனுப்புவேன்னா, நீ கடன் வாங்காமல் கடன் கொடுக்க போகிற பாரு, ஒரு காலம் வரப்போகுது பாரு. நீ கீழாகாமல் மேலே ஆக போகிற பாரு, ஒரு காலம் வரப்போகுது பாரு. நீ வாழாகாமல் தலையாக ஒரு காலம் வரப்போகுது பாரு. வரும்போதெல்லாம் அதை சொல்லி ஜெபம். ஏன்னா அவங்க வரும்போதெல்லாம் அந்த கடன் இருக்குதுன்னு தான் அழுவாங்க. இவ்வளோ கடன் சார். அல்லேலூயா. லாஸ்ட் டைமில் அவங்க என் முன்னாடியே அந்த அம்மா கிட்ட கடனை அடித்தாங்க. என் முன்னாடியே அந்த அம்மா கிட்ட கடனை அடிச்சாங்க. இப்போ அவங்க நேற்று நைட்டு சொன்ன வார்த்தை தான், சார் நீங்கள் சொன்னபடியே இன்னைக்கு நாங்கள் எல்லா கடனும் அடிச்சிட்டோம் சார். அல்லேலூயா. நல்லா தான் தட்டுங்க. எல்லா கடனையும் அடிச்சிட்டேன் சார். ஓ மை காட், நீங்கள் சொன்னபடி ஆச்சு சார்.
இப்போ கடன் அடிச்சிட்டிங்கம்மா, இப்போ அடுத்தது என்னன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு 40,000 மந்த்லி எங்களுக்கு இன்கம் வருது சார். எவ்வளோ வருதா? 40,000 வருது சார்ன்றோம். எம்மாடியோ. அடுத்தது அப்போ நான் சொன்னேன், இப்போ நீ கடன் கொடுப்ப பாரு அப்படி. இப்போ நீ கடன் சார், நீங்கள் உங்கள் வாய் முகூர்த்தமா சொன்னேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாய் முகூர்த்தம் சார். என் வாய் முகூர்த்தம் இல்லை, வேத சத்தியத்தை வாயில் சொன்னேன், அவ்வளோதான். இப்போ வாய் முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்? பைபிளில் இருக்கிறத வாயில் சொல்கிறோம். அதனால தான் பைபிளில் இருக்கிறத மனசில் வச்ச, மனசில் இருக்கிறத வாயில் பேசினா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் தொட்டதெல்லாம் தொலங்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் சொன்னார்? அதில் அவன் தியானமாக இருந்தானா அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ ஏன் பைபிளில் தியானிக்கணும்? அதே இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. இதை நீ நினைக்கணும், மனசில் வச்சுட்டீங்கன்னா வாயில் பேசிப்பேன், சிந்திப்பேன், யோசிப்பேன். அதனால தான் நான் யோசிப்பேன்.